மீஹோங்கிற ஒரு பொண்ணு அவளுடைய மொபைல் போனை கை ஸ்லிப் ஆகி தவறுதலா கீழே போட்டுறா. அது மாடியில இருந்து கீழே விழுறதுக்குள்ள டைம் டிராவல் பண்ணி 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராய்ங்கிற ஒருத்தனுடைய தலையில போய் விழுந்துருது. இவன் தான் நம்ம ஹீரோ. அந்த காலத்துல போன் எல்லாம் இருந்திருக்காது போல, அதனால அவன் அந்த போனை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மாடியில இருந்து கீழே ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா அவளுடைய போன் கீழே இல்லவே இல்ல. சரின்னு ஒரு டெலிபோன் பூத்துக்கு போய் அவளுடைய நம்பருக்கே கால் பண்றா. ஆனா ரிங்கு போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. இப்ப வானத்தை காட்டுறாங்க. வானத்துல நிலவு தெரியுது. இப்ப நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற வேற ஒரு போன் எடுத்து கால் பண்ணி பாக்குறா. பார்த்தா இப்ப ரிங்கு போகுது. அந்த பக்கம் இவளோட போன் ரிங் அடிக்குது. அதை எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அட்டெண்ட் பண்ணிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட என்னுடைய போன் தொலைஞ்சு போச்சு, அது உங்ககிட்ட தான் இருக்கா, தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க, அது ரொம்ப முக்கியமான போன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகே நான் கொடுத்துறேன், நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறான். மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினும் அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ராய்ங்கிற பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவனுக்கு ரிங் போகவே மாட்டேங்குது. ஏன்னா நைட்ல நிலவு வர டைம்ல மட்டும்தான் அவனுக்கு கால் போகுது. நிலவு மறைஞ்சிருச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள சிக்னலும் கட் ஆயிடுது. அதனால அவன் மறுபடியும் நைட் வானத்துல நிலா வந்த பிறகு அவனுக்கு கால் பண்றா. அவனும் அங்க அட்டெண்ட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட நீ என்கிட்ட போய் சொல்றியா, என்ன ஏமாத்த பாக்குறியா, நீ சொன்ன அட்ரஸ்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா திட்ட. அதுக்கு நம்ம ஹீரோ நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, எனக்கு உன்னை ஏமாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல, நாங்க பல வருஷமா இந்த அட்ரஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்து அவன் கிட்ட சரி இப்போ என்ன டேட்னு கேட்க, அதுக்கு அவன் ஏப்ரல் 14 1912ன்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா இப்போ உண்மையிலேயே டேட் என்னன்னா ஏப்ரல் 14 2008. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டான். அதனால நம்ம ஹீரோயின் 1912ல என்ன விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு 1912 ஏப்ரல் 15 அன்னைக்கு டைட்டானிக்ன்ற ஒரு கப்பல் மூழ்கி ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போவாங்க பாருன்னு அவங்க கிட்ட சொல்றா. அதனால அவன் மறுநாள் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்க்கறான். பார்த்தா இவ சொன்ன மாதிரி அந்த நியூஸ் மறுநாள் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த போன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னு நம்ம ஹீரோ நம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இனிமே அந்த போன் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு புது போன் வாங்கிடுறா. வாங்கிட்டு எப்பெல்லாம் வானத்துல நிலா வருதோ அப்பெல்லாம் அவனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இப்படியே பேசி பேசி ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல போன்லயே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட உன் கூட எனக்கு டேட்டிங் போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ என்னைக்காவது ஒரு நாள் பகல்லையே நிலவு வரும்ல, அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் போன் எடுத்து பேசிக்கிட்டே வெளியில போலாம், போன் பேசிக்கிட்டே நீ ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடு, நானும் சாப்பிடுறேன், இப்படியே எல்லா இடத்துக்கும் ஜாலியா சுத்தி பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் இன்டர்நெட்ல போயிட்டு என்னைக்கு பகல்லையே நிலவு வரும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறா. பார்த்துட்டு அவங்கிட்டே அந்த டேட்டை சொல்றா. ரெண்டு பேருமே அந்த டேட் வந்த உடனே போன் எடுத்து பேசிக்கிட்டே வெளியில வராங்க. இவனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறான். அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஆமா அங்க ஃபுட்லாம் என்ன ரேட்னு கேட்க, அதுக்கு அவ 700 யான்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி அவ்வளவு காசு இருந்தா இங்க ஒரு காரே வாங்கிடலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டு பேருமே ஒரே ஏரியால நடந்து போலாம்னு சொல்லிட்டு கின்சோங்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனுக்கு லெஃப்ட் சைடுல எரிசானுங்கிற ஒரு ஃபேப்ரிக் ஷாப்பை பாக்குறான். பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். அவளும் அதே ஷாப் இங்கேயும் இருக்குன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்குள்ள போறான். போய் ஒரு முகம் பாக்குற கண்ணாடியை வாங்கி அதோட பேக் சைடுல சில வாக்கியங்களை எழுதி அதை அந்த கடைக்காரர்கிட்டயே கொடுத்து 100 வருஷம் கழிச்சு மீஹோங்கிற ஒரு பொண்ணு வந்து இந்த கிஃப்ட்டை வாங்கிப்பா, அது வரைக்கும் நீங்க இதை பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்றான். அப்ப அந்த கடையில 5 வயசுல நானிமோங்கிற ஒரு குட்டி பொண்ணும் இருக்கா. சரின்னு அதை கொடுத்துட்டு அந்த ஷாப்ல இருந்து வெளியில வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ இப்ப அந்த ஷாப்புக்குள்ள போய் பாரு, உனக்கான கிஃப்ட் அதுக்குள்ள இருக்கும்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினும் அந்த ஷாப்புக்குள்ள போய் நம்ம ஹீரோவோட பேரை சொல்ல, அப்ப அங்க இருந்து ஒரு லேடி பயங்கர ஷாக் ஆகி ஓடி போய் ஒரு வயசான பாட்டியை கூட்டிட்டு வராங்க. அந்த பாட்டி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சி அழுது 100 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ கொடுக்க சொன்ன கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி கிட்ட போனை கொடுக்க அந்த பாட்டி 100 வருஷம் முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட நீங்க அவரை பாத்திருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு அவங்களும் நான் பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த பாட்டி உங்களை பாத்திருக்காங்களாமேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியுது அங்க இருந்த 5 வயசு குட்டி பொண்ணு தான் அந்த பாட்டின்னு. இப்படியே போக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட அங்கிள் நம்ம ஹீரோ யாரு என்னங்கிற எல்லா டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அப்போ அதுல இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோ தண்ணில விழுந்த ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்த போய் இறந்து போனதா போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இறந்து போனதா போட்டிருந்த டேட்டும் இன்னைக்கு தான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகி உடனே ஓடி போய் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகாத, வீட்லயே ஏறி, அதான் உனக்கு சேஃப், அப்பதான் என்னால உன்னை ஃபியூச்சருக்கு கொண்டு வர முடியும்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ இன்னைக்கு தான் நாம சாக போறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி செத்துருக்கேன்னு கேட்க, அதுக்காக ஒரு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துல மூழ்கி இறந்து போயிருக்கீங்கன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் எப்படி ஆத்துல மூழ்கி இறந்து போவேன், இங்கதான் பக்கத்துல எந்த ஆறுமே இல்லையே, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்த போய் தான் இறந்து போயிருக்கீங்கன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அது என்னன்னா அந்த கடையில இருந்த பாட்டி நம்ம ஹீரோக்கு போன்ல தேங்க்ஸ் சொல்லிருப்பாங்கல்ல, அது வேற எதுக்கும் இல்ல, அந்த தண்ணில விழுந்த குட்டி பொண்ணு அந்த பாட்டி தான். அவங்கள காப்பாத்துனதுனால தான் அந்த பாட்டி நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நீ தயவு செஞ்சு அங்க போவாத, உன்னை கெஞ்சி கேக்குறேன், ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்றா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம போய் காப்பாத்தலனா அந்த குட்டி பொண்ணு இறந்து போயிட போறான்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த தண்ணில குதிச்சு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திட்டு கடைசியில நம்ம ஹீரோ செத்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே ஓடி போய் அவன் இறந்து
போன தண்ணியை பார்க்குறா. இப்படியே இந்த படமும் முடியுது.